வலைக்கும் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரோ பேர் பார்த்தீங்கன்னா குணால். ப்ரோ நீங்கள் ரூம் டூர் வீடியோ போடுங்க, ரூம் டூர் வீடியோ போடுங்க சொல்லி ரொம்ப நாளாக அடிக்கடி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி கேட்காருன்னு சொல்லி நானும் போடவே இல்லை, ரூம் டூர் வீடியோ போடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் நிறைய வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். ப்ரோ என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ ரூம் டூர் கேட்குங்கன்னு. அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து புதுசாக வரப்போகிறாராம். ப்ரோ நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வரப்போகிறேன். ஸோ சவுதியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், உங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சவுதி அரேபியாவில் டிரைவர் ரூம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக போடுங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கதையை சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமாமில் வந்து தமாம் இல்லை சரி ஜித்தாவில் ஒரு யூடியூபர் இருக்கார், அவர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் விசா ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே கட்டிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே வராரு, அதனால தெரியாமல் கட்டிட்டாரு. அவன் என்ன செஞ்சுருக்கான், அந்த ஏஜென்ட்டு 1.5 லட்சத்தை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவரை பிளாக் பண்ணிட்டான். ஸோ அதனால் அவருக்கு 2 லட்சத்துக்கிட்ட கடன் ஆயிடுச்சான். இதனால் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது விசா வேணும் அப்படின்னு. அப்போ நானும் அவர்கிட்ட ஏதாவது சொன்னேன். ப்ரோ மேக்ஸிமம் அந்த வீடியோ பார்த்து அப்புறம் வீடியோவில் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இந்த வேலை இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பி தயவு செய்து போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்ல, ஒரு சிலவங்க ஏமாற்றிருந்தாங்க, ஒரு சிலவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக போங்க அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார் நீங்களே எதாவது ரெடி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணலாம். திரும்ப வந்து அவர் இங்கே வந்து கஷ்டப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் 100க்கு சொல்ல முடியாது, நமக்கு வீடு எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு சிலவங்க வந்து நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம், அதாவது எந்த தொந்தரவும் இருக்காது. தனித்தனி ரூம் கொடுத்துருவாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ரூம் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் பெரிய ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் இருக்கும், 100க்கு ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ரூமு, ஒரு ஆள் தூங்கலாம், சாப்பிட்லாம். இந்த மாதிரியா 2 பேர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர்லாம் தங்க முடியாது. 2 பேர் உட்காந்து பேசவே கஷ்டம், அந்த அளவுக்கு தான் ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கணும், அதுக்குள்ளே சமைச்சுக்கணும், கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு சில வீட்டில் ஒய்ஃபை கொடுப்பாங்க, ஒரு சில ஒய்ஃபை கிடைக்காது. ஸோ யார் ரூம் பார்த்தீங்கன்னா குட்டி ரூமு. இப்போ கஃபில்கிட்ட வாஷிங் மிஷின்லாம் கேட்டால் எடுத்து தருவாங்க. பட் வாஷிங் மிஷின்லாம் எடுத்தால் ரூமில் வைக்க முடியாது. ஏன்னா என் ரூமில் 2 பேர் வந்து உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட முடியாது. பெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், அதில் ஒரு ஆள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஒரு சில சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் 2 டிரைவர் இருக்காங்க. ஒரு சில வீட்டில் மட்டும்தான், அதிகபட்சம் கிடையாது. ஸோ அந்த ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 டிரைவர் 3 டிரைவருக்கு நல்ல பெரிய ரூமாக கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்கார ரூமு, 2 ஹிந்திக்கார இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நார்மலான ரூமு, அவர் ரூமில் ஒரு 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். கத்தரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் 3 டிரைவர் 4 டிரைவர் இருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் தான் இருப்பாங்க. ஒரு சிங்கிள் டிரைவருக்கு ரூமுக்கு வெளியே ரூமு இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சாப்பாடு, ஹவுஸ் டிரைவருக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வீடுகளில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதில் கொடுப்பாங்கன்னு. ஆனால் ஒரு சிலவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பாடுலாம் எனக்கு தருவாங்கன்னு. நான் கத்தார் குவைத்தெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் 3 டைத்துக்கும் அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. பட் வீட்டிலேருந்து சாப்பாடு வரதுனால நம்ம அவங்கள்ட்ட ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவங்க எதை தராங்களோ அதான் சாப்பிட முடியும். ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படி இல்லை, நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சமைச்சு சாப்பிட்ற ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம எதாவது சமைச்சிக்கிட்டு இருப்போம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணி சுகுல் செய்யறான்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியே நம்ம எந்த அளவுக்கு சமைச்சிருக்கோமோ அதை அப்படியே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஓடணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குணால் ப்ரோக்காண்டி என்னோடய ரூமை நான் காமிக்க போகிறேன். கொஞ்சம் ரூம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. அப்படி தான் இருக்கும் ரூமு. ஏன் ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன், தெரிஞ்சு பாருங்கள் எல்லாம் குட்டி ரூம் தான். ஹவுஸ் ஸ்டே இருக்குது, அப்புறம் இந்த ரூமு, அப்புறம் இந்த ரூமு, இது கூட என் ரூமோட கொஞ்சம் பெரிய ரூம் தான். ஆனால் என்னோடய ரூமு காமிக்க பாருங்கள். வெல்கம் டு மை ரூம். ஸோ இது வந்து நான் எடுத்து போட வேணாம் தான் நினச்சேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டார், ப்ரோ ரூம் டூர் போடுங்கன்னு. ஸோ அதனால் ப்ரோக்காண்டி ஸோ இதான் நம்ம ரூமு. வந்து ஸ்டார்டிங்கில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே காமிக்க பாருங்கள் ரூமு. ஸோ நான் வந்த புதுசுலேயே இந்த லைட்லாம் இருக்குது. ஆனால் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை, நைட் லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லேண்ட்லைனு. எல்லா டிரைவர்லையும் ஒரு சில டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லைனில் கால் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னு தெரில, என்கிட்ட மொபைல் இருக்குது. ஆனால் அடிக்கடி இந்த லேண்ட்லைன் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் உடனே நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தால் தெரியும் பெட்டு. ஸோ ஒரு ஆள் தூங்குற மாதிரியே பெட்டு. ஸோ
ஸோ இந்த பெட்டு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட சாமான் இருக்குது. நான் அடைச்சி வச்சுருக்கேன். இப்போவே சாமான் வைக்க ரூமில் இடம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஹோம் தேட்டர் ஊருக்கு போகணும், கொஞ்சம் எலக்ட்ரானிக் சாமான்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பழைய பிளாங்கெட்டு, இது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண பிளாங்கெட்டு. ஒரு 2 மந்த்துக்கு ஒருக்கா இல்லை 1 மந்த்துக்கு ஒருக்கா பிளாங்கெட்டை வாஷ் பண்ணுவேன். இது பழைய பிளாங்கெட்டு. இப்போ அது மேலே வச்சு வாஷ் பண்ணி இதை வாஷ் பண்ண கொடுத்துட்டு அந்த பிளாங்கெட் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இது கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாமான். அதுக்கப்புறம் 4 கப்போர்டு இருக்குது. இந்த கப்போர்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இந்த கப்போர்டில் பாருங்கள் ஃபுல்லு சாமான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ கார் கப்போர்டு உடையாது, அல்லது ஊருக்கு போனால் கொண்டு போகலாம்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கப்போர்டு ஃபுல்லாக சாமான் தான் இருக்குது. இந்த பக்கம் கப்போர்டில் பார்த்தீங்கன்னா துணி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஜம்ஜம் தண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே கொஞ்சம் பழைய துணி, டேட்ஸ் அப்படி இப்படி இது ஃபுல்லாகிடுச்சு. இது 2 தான் நான் யூஸ் பண்ணுற கப்போர்டு. மேலே உள்ள கப்போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் உள்ள சாமான் கிடக்குது. இதெல்லாம் என்ன சாமானே தெரியல, இதெல்லாம் வண்டிக்கு அடிக்குது. அதுக்கப்புறம் குரானு இங்கே உள்ள முதல்ல டிரைவர் இருந்தாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ண சாமான் தான் இதெல்லாம். நான் இதை எல்லாமே தொடலை, ஏன்னா அடுத்தவங்க சாமான் எதுக்கு நம்ம தொட்டுக்கிறது சொல்லி நம்ம தொடலை. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. துணிலாம் பார்த்தீங்கன்னா என் ரூம் சின்ன ரூம்னால துணியை வாஷ் பண்ண முடியாது. நான் லாண்ட்ரிலே வாஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன். என்னடா ஆடு எனக்கு ஒட்டி ஒட்டி வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது என்ன எதனால இந்த கிச்சன் இப்படி இருக்குன்னா, ஸோ முதல்ல வந்து இது பாகிஸ்தானி தான் இந்த ரூமில் இருந்தாங்க. இருக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக சமைச்சு ஒரு மாதிரி பசை கணக்காக இருந்துச்சு. நான் அதை ப்ரெஸ்ஸெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த பசை வந்து போகவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது தமிழில் வந்து இந்த மாதிரியா புக்கு கிடைக்கும், என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அந்த டயத்தில் அந்த புக்கு எடுத்துகிட்டு இல்லை, டேட்டு முடிஞ்ச புக்கு தான் இதெல்லாம். அந்த புக்கெல்லாம் எடுத்து சும்மா அந்த மாதிரியா ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. அதனால அடுப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரிட்ஜு தந்துடுவாங்க வீட்டில். இந்த மாதிரி குட்டி ஃப்ரிட்ஜு எல்லா ஹவுஸ்லேயுமே இருக்கும், எல்லா ரூம்லேயும். ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இருக்காது பாருங்க, ஃப்ரீயாக இருக்குது. என்ன பால் சாயா போடுறதுக்கு பால் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் கிடக்குது, பட்டர் கிடக்குது, கொஞ்சம் பேரிச்சம்பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை, காலைல முட்டை சாப்பிட்றதுக்கு சொல்லி வாங்கி வச்சேன். இது நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சேன். பட் ஆனால் இது முன்னைக்குமே நாட்டுக்கோழி முட்டையான்னு எனக்கு சரியாக தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர், கேஸு. ஸோ இந்த கேஸை பற்றி தான் பேசணும்னு வச்சேன். கேஸ் இருக்குதா, கேஸு நம்ம கேஸ் காலியான எடுக்கணும். ஒரு சில டிரைவருக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் கனெக்ஷனு வீட்டுக்குள்ளேருந்து வரும். ஸோ அப்போ வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃபுல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே பெரிய கேஸ் வச்சுருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, ஸோ பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம சமைக்க தேவையான எல்லா சாமானும் இருக்குது. ஸ்பைசஸ் எல்லாம், மஞ்சப்பொடி, மசாலா பொருள், எல்லா ஸ்பைசஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எப்போ தான் சமைப்பேன். இப்போ நம்ம சில்லங்க மாம்ஸ் இருக்கனால சமைக்கேன். இது ஃபுல்லாக ஆயில் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று காமிக்கணும். மேலே பார்த்திங்கன்னா பழைய சாமான் வந்து நிறைய கிடைக்கும் ரூமில். இதெல்லாம் அந்த பாகிஸ்தானி யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தவங்க யூஸ் பண்ண எடுக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் யாராவது வந்தால் உட்காரதுக்கு சீட்டு, ஏதாவது ஒரு ஆள் வந்தால் உட்காந்துக்கலாம், அதுக்காண்டி ஒரு பெஞ்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும் தம்பிள்ஸு. நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் ஆனால் எல்லா ரூம்லேயும் இருக்க மாதிரியா பேருக்கு நம்ம ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிள்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான் ரூமு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டிவி ஒர்க் ஆகும். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டே பார்க்கல, ட்ரை பண்ணி பார்க்க இப்போ தான் போட்டு பார்க்குறேன். ஒர்க்காக நான் வந்து 2 தடவை போட்டு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாமே அரபு சேனல்ஸ், எல்லாமே அரபு சேனலாக தான் இருக்குது. ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் குத்தலாம் பார்த்தா பென்ட்ரைவ் குத்திக்கலாம். ஆனால் இதில் இது கிடையாது, ப்ளூடூத் இருக்காது. ப்ளூடூத் உண்டுன்னா நான் இதை அழகாக யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மியூசிக்கு, ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கலாம். பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா இது பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஏசி எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் வந்து ஒய்ஃபை. யாரும் கதவு தட்டுதாங்க யாரும் தெரில. ஒய்ஃபை இது வந்து ஒய்ஃபை வந்து நம்ம வச்சு தந்துருக்காங்க. ரூட்ரு இந்த ஒய்ஃபை. அதுக்கப்புறம் பாத்ரூம் பார்த்தாலே தெரியும். இது வந்து ஹீட் டயத்தில், குளிர் டயத்தில் 3 மாதம் தான் யூஸ் ஆகும் ஹீட்ரு. ஒரு குட்டி பாத்ரூமு. ஸோ அவ்வளோதான் நம்ம ரூமு. சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ரூமு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ தண்ணி அடிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. இது வீக்லி 2 கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா தண்ணி தருவாங்க என் வீட்டிலேருந்து. நான் அந்த தண்ணி தான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். கடையில் மேக்ஸிமம் பெரும்பாலும் வாங்குறதில்ல, இதே வச்சுக்கிடுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸு. கீழே இந்த 2 3 தான் தண்ணி இருக்குது. வீட்டிலேருந்தே தந்துடுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதான் ஹவுஸ் ரூமு. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சுற்றி பார்த்துக்கோங்க. சுற்றி பார்த்தா இதான் ரூமு. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கஷ்டம், சந்தோஷம், துக்கம், சோகம் எல்லாமே நமக்குள்ள தான். ஏன்னா கம்பெனி டிரைவர்னு வச்சுக்கோங்களேன், ரூமில் 4 ஹவர் 5 பேர் இருப்போம், மனசு விட்டு பேசிக்கிடுவோம். ஆனால் ஹவுஸ் டிரைவர் யார்கிட்டையுமே மனசு விட்டு பேச முடியாது. நம்ம மனசில் உள்ளதை நம்ம மட்டும்தான் வச்சுக்கணும். அதெல்லாம் தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை சுற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அப்போலேயே பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்துடுச்சு. மேடம் கால் பண்ணி இந்த தம்மர் பேரிச்சம்பழம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஐஸாக இருக்குது பேரிச்சம்பழம். ஸோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு வேஸ்ட்டாக தூர கொட்டிடாமல் இங்கே ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடுனா அந்த குப்பூஸ் இருக்குல்ல, குப்பூஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை காஞ்சிருக்கும், அதை ஆட்டுக்கு வைப்பாங்க, ஒட்டத்துக்கு வைப்பாங்க. அந்த டஸ்ட்பினில் வச்சு அவங்களே ஆள் வந்து வண்டியில் வந்து சீட் போயிடுவாங்க. இது ஃபுல்லாக ஒரு 15 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் பேரிச்சம்பழம். அமித் இது நீ வேஸ்ட்டாக்க வேணாம், நீ அங்கே கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லி வெளியே வாசலில் வந்து வச்சுட்டு போனாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் அதுக்கு கொண்டு போய் வைக்கணும். அவ்வளோதான். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்துருச்சு எனக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இதான் நம்ம ரூம் டூரு. கடைசியாக மறுபடியும் பார்த்துக்கோங்க. இதான் ரூமு. சுற்றி பார்த்தா இதான் ரூமு. அவ்வளோதான்.